ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் தான் உங்கள் மனோகரி, சுதாகர், சாய் கிருஷ்ணா, தக்ஷிகா. நாங்கள் எல்லாம் வெற்றிகரமாக ஊருக்கு வந்து சேர்ந்தாச்சு. இப்படிதான் வந்து இந்த வயல்வெளிலாம் பார்க்குறது தான் எங்கள் பசங்களுக்கு வந்து ஹாப்பி. எங்கள் பசங்களாம் எப்படி வந்து ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். எங்கள் ஊர் இப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போ ஏன்னா சம்மரில் வந்து எதுவும் இருக்காது. சம்மரில் வந்து எந்த ஒரு பயிரும் வந்து வயலில் போட்டிருக்க மாட்டாங்க. நெல்லெல்லாம் அறுவடை பண்ணியாச்சு. இப்போ வந்து நாங்கள் வந்து எதுக்காக வந்திருக்கோன்னா, எலெக்ஷன் வந்தது. அது நாளைக்கு எலெக்ஷனு. அதுவும் இல்லாமல் நாங்கள் இந்த சம்மர் லீவுக்கு 1 மந்த்து இங்கே தான் இருக்க போகிறோம். நல்லா ஆல்ரெடி பிளாக்கு, இன்னும் பிளாக் ஆகி நாங்கள் வந்து வருவோம். பாருங்கள், எங்கள் பசங்க எல்லாம் ஜாலியாக எப்படி போயிட்டுருக்காங்கன்னு பாருங்கள். எப்படி போயிட்டுருக்காங்கன்னு பாருங்கள். இங்கேருந்து நல்லா ஜாலியாக ஓடுவாங்க, உடியாருவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் பிடிப்பாங்க. எங்கள் ஊர் குளத்தை வந்து பாருங்கள். அந்த குளத்தை பார்த்திங்கனாலே மீன் பிடிக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். இப்போ எங்கள் பசங்க அதுக்காகவே வருவாங்க. பாருங்கள், நேராக அந்த பசங்க வந்து இங்கே தான் போகிறாங்க. எங்கள் மாடு வந்து மேய்ஞ்சிகிட்ருக்குது, தெரியுதா உங்களுக்கு? அங்கே எங்கள் மாடெல்லாம் மேய்ஞ்சிகிட்ருக்கு. அதனால் எங்கள் அப்பா வந்து மேய்ச்சிட்ருக்காங்க. அதோட உட்காந்துருக்காங்க பாருங்கள். எங்கள் அப்பா மேய்ச்சிட்ருக்காங்க எங்கள் வீட்டு ஆடு மாடெல்லாம். இது இந்த அட்மாஸ்பியர் உண்மையாகவே சொல்லுறேன். ஆனால் ஊரில் இருந்தால் இந்த அட்மாஸ்பியர் இல்லை. இங்கே வந்தோன்னா அந்த காற்றையே, நம்ம ஃபேன் காற்றே தேவையில்லை. நம்ம ஈவினிங் ஆனால் நல்லா ஜாலியாக இருக்குது. இப்போ தான் நான் வந்து வீட்டில் வந்து இறங்கின உடனே நாங்கள் வந்து இங்கே எட்ட தூரத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா இந்த காற்று நல்லா இருக்குது. எங்கள் பசங்களும் நல்லா ஜாலியாக ஒடியாந்துட்டாங்க. அவங்கள பார்த்துட்டு நானும் வந்துட்டேன். எனக்கு ஹாப்பியாக இருக்குது. 1 மந்த் இங்கே தான் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு வரணுன்னா வாங்க, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். கிராமத்து லைஃப் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்காத ஒரு லைஃப் தான். இப்போ தான் எங்களுக்கு டைம் கிடைக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடும். எதுக்காவது ஃபங்க்ஷன் வந்தால் 2 days 3 days தான் இருப்போம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதுதான் இந்த 1 month டைம் தான் எங்களுக்கு. நீங்கள் பாருங்கள், எங்கள் பசங்க நல்லா ஜாலியாக இங்கேயும் ஓடி ஓடியாருவாங்க, தெரியுதா? அதிக வீடெல்லாம் கிடையாதுங்க. எங்கள் ஊரில் வந்து அதிக வீடு கிடையாது. சின்ன கிராமம் தான். திருக்குடின்ற ஒரு ஊர், சின்ன கிராமம் தான். நல்லாயிருக்கும் இங்கே, நல்லாயிருக்கும். எதுவும் பிரச்சனையே கிடையாது. ஏய், நான் வீடியோ எடுக்க போகிறேன். டேய், நான் வீடியோ எடுக்க போகிறேன்டா. அப்புறம் எங்கள் ஊர் கோவில் பாருங்கள், தெரியுதா? இதான் வந்து சிவன் கோவில். ஓகே, இந்த சூரியன் எப்படி வந்து மறையுதுன்னு பாருங்கள். இதை நல்லா, எங்கள் வீடு வந்து நல்லா மேற்கு பார்த்த வீடு. இப்படி தான் வெயில் நல்லா ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா மரம் இப்போது பாருங்கள், என் தங்கச்சி வரா பாருங்கள். நாங்கள் வர்றப்பவே என் தங்கச்சியும் வந்து கூட்டிகிட்டே வந்துட்டோம். அவளும் ஒரு யூடியூபர் தான், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது எங்கள் சின்ன பாப்பா ஒருத்தி வரா பாருங்க. ஆமாம், எங்கள் வீட்டு லாஸ்ட்டு குட்டி பாப்பா. ஹாய் சொல்லுமா, கையால் சொல்லு. ஹாய் சொல்லு, நல்ல வாயிலேருந்து எடுத்துட்டு சொல்லு. ஹாய். பிளேயிங் கேஸ் கொடு பார்க்கலாம். சரி, சூப்பர். ஓகே, வந்தாச்சு. ஓகே, இனிமேல் வந்து டெய்லி பார்த்தீங்கன்னா கிராமத்துலேருந்து டெய்லி ஒரு கிராமத்து வீடியோ வரும். டெய்லி பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். ஓகேங்களா? நாங்கள் ஏற்கனவே பிளாக்கு, இதில் வந்து ரொம்ப பிளாக் ஆகி தான் ஊருக்கு வருவோம். மேலில் எங்கள் பாப்பா, எங்கள் தக்ஷியாவோட ட்ரெஸ்ஸு வந்து கலராக இருந்தது. அந்த ஜிகினா ஒட்டிட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஓகே, பாய். நாங்கள் இன்னும் வீட்டுக்குள்ளே வந்து இன்னும் தண்ணி கூட நான் குடிக்கலைங்க. நான் எங்கள் அப்பா எங்கள் மாடு விட்டுருந்தாங்க, பார்க்குறதுக்கு வந்தேன். ஓகேங்களா? ஓகே, டெய்லி ஒரு கிராமத்து வீடியோ வரும். பாருங்கள், பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேப்பா, எல்லாருக்கும் பாய். See you.